Hello everyone, welcome back to Banu kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் ரவா இட்லி எப்படி செய்யலாம்ன்றது தாங்க பார்க்க போறோம். இந்த ரவா இட்லி நீங்க ஒரு 10ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிஷ்னே சொல்லலாம். செம சாஃப்ட்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. பேனும் கடாயும் எடுத்துக்கங்க. அதுல 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்க எல்லாமே பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நாம இதுல காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தினா நீங்க 3 பச்சை மிளகாயை கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நாம இதுல 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு மிதமான சூட்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா ரவை எல்லாமே கருகிடும். அதனால லோ ஃப்ளேம்ல இருந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டுச்சுன்னா நல்ல வாசனை வரும். அந்த சமயத்துல நீங்க கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நீங்க அடுப்பை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம முந்திரியை தாளிச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. ஒரு அலங்காரத்துக்காக இட்லி தட்டுல நம்ம வைக்க போறோம். இது நீங்க செய்யலாம், இல்லைன்னா அப்படியே ஆப்ஷனல் விட்டுருங்க. 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. 10ல இருந்து 12 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம ஆறுன ரவை எல்லாத்துலயும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இதுல நறுக்கின கொத்தமல்லி, 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கொஞ்சம் லைட்டா புளிச்சிருந்தா பரவாயில்ல, ரொம்ப புளிக்க கூடாது. ஓரளவுக்கு புளிச்ச தயிராவே நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா இதுல நம்ம தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஆல்ரெடி 1 கப்பு தயிர் சேர்த்திருக்கோம். அதோட ஒரு 1/4 கப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த ரவை எல்லாமே தயிரோட உரியணும். நமக்கு இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. இதுல நான் கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கிறேன். குக்கிங் சோடா. சோடா மாவு இல்லைன்னா விட்டுருங்க. சோடா மாவு சேர்த்து செய்யும் போது நமக்கு இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்க சோடா மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துல தாங்க இருக்கணும். இப்போ இட்லி தட்டுல கொஞ்சமா எண்ணெயை தடவிக்கோங்க. நம்ம வறுத்த முந்திரியை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இட்லி தட்டுல. இது ஆப்ஷனல் தாங்க. நீங்க முந்திரி கூட சேர்க்காம செய்யலாம். ஒரு சில பேர் தக்காளிய அலங்காரத்துக்கு வச்சு கூட செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஊத்திக்கோங்க இட்லி தட்டுல. நான் இங்க 1 கப் ரவையை யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு 8ல இருந்து 10 இட்லி கிடைச்சது. உங்களுக்கு ஜாஸ்தியா வேணும்னா இந்த ரெசிபியை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு 20 இட்லிக்கு மேல கிடைக்கும். பாருங்க இட்லி பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தட்டை வைங்க. வச்சுட்டு ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க ஒரு குச்சியோ இல்ல கத்தியோ வச்சு நடுவுல டெஸ்ட் பண்ணி பாருங்க. கிளீனா வந்ததுன்னா உங்களுக்கு இட்லி வெந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்க வச்சிருங்க அப்படியே. இப்ப நம்ம இட்லியை எடுத்துடலாம். பாருங்க செம்ம சாஃப்டா இருந்தது இட்லி. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். சூப்பரான சாஃப்டான ரவா இட்லி ரெடி ஆயாச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.